புதன்கிழமை சாயங்காலங்க சாயங்காலம் டைமில் அப்போலாம் சூப்பு குடிக்குமா தோணுச்சு. அதனால் இப்போ சிக்கன் வாங்கி ஒரு 1/4 கிலோ சிக்கன் வந்து சூப்புமே வச்சு குடிச்சோம். சூப் வச்சு குடிச்சாச்சு. சூப்பு குடிச்சு முடிச்சு கையோட என்ன பண்ணேன், இன்றைக்கி புதன்கிழமை சந்தையில் போய் காய்கறிலாம் வேணாம்னு சொல்லி சந்தைக்கு கிளம்பி வச்சுங்க. சந்தையில் கருவாடு வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அதனால் கருவாடு வாங்கி வந்தாச்சு. கருவாடு 1/4 கிலோ கருவாடு வந்து 80 ரூபான்னு சொன்னாங்க. அதில் வாழை கருவாடு தாங்க வாங்கியிருக்கேன். இந்த சந்தைக்கு போகிறதால பெருசில்லைங்க, காய்கறி வாங்குறதுல பெரிய விஷயம் இல்லை. அதை வாங்கி அந்த காய்கறி வந்து சுத்தப்படுத்தி இந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க தாங்க பெரும் வேலையே. நான் காய்கறி போடுறதுல டப்பாலாம் வாங்கி வச்சுக்கிறேன். ஆனால் இருந்தாலும் டப்பாவில் பொறுத்தவரை இந்த கவரில் கேரி கவரில் போட்டு தாங்க எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இப்போ வந்து டப்பாவில் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த கேரி கவரையே போட்டலாம் சொல்லி கேரி கவர் தாங்க பிடிச்சிக்கிறேன். அப்படி சந்தையிலேருந்து வரும்போது சமோசா வாங்கிட்டு வந்தோம். இந்த சந்தைக்கு போனால் இந்த பஜ்ஜி சமோசா இல்லாமல் நாங்கள் வரவே மாட்டோம் வீட்டுக்கு. அதனால் நான் பண்ணி நீங்கள் சமோசா இந்த சமோசா சூடாகும்போது சாப்பிட்லாம் சொல்லி இந்த காய்கறிலாம் அப்படியே வச்சுட்டு முதல்ல சமோசா சாப்பிட்டு அது மாதிரி காய்கறி க்ளீன் பண்ண சொல்லி ஆளாளுக்கு ஒரு சமோசா எடுத்து சாப்பிட்டுக்கிறோம். வாங்கி இந்த காய்கறிலாம் இந்த கவரெல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு கேரி கவரில் 2 காயத்தை போட்டு வச்சாச்சு. கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஒரு கவரில் அது மாதிரி என்னென்ன காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு.